கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளைக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கர்த்தரால் வரக்கூடிய ஒன்று. கர்த்தரால் வரக்கூடிய ஜெயமே உண்மையான ஜெயமாக இருக்கிறது. ஆமை சோதரம், ஆமை ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற ஆமை சோதரம் ஒரு நபர் வெற்றியை எதிர்பார்க்கிறான். இந்த பூமியிலையும் சில வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஆமை சோதரம் ஜெயம் என்று பார்க்கும் பொழுது, ஆமை சோதரம் உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். ஆமை சாத்தானை நாம் ஜெயிக்க வேண்டும். மாம்சத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் வரக்கூடிய அநேக சோதனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். ஆமை இந்த ஜெயம் யார் தருகிறது? கர்த்தர் தருகிறார். ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம், குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் போது அந்த ஜெயத்தை அவர் தமிழத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார். ஒரு ஆயத்தம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நமக்கு தேவை. ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டிருப்போமானால் நாம் உண்மையாகவே அவருடைய மனவாட்டி சபையாக இருக்கிறோம். அந்த ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில நிறைய இடங்களில் நாம் தோல்வியை சந்திக்கிறோம் தெரியுமா? நாம் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படவில்லை. ஆண்டவருடைய வருகைக்கு இன்னும் நாம் ஆயத்தப்பட வேண்டியது இருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படும் பொழுது ஜெயத்தை அவர் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்துல நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஆகவே குதிரை எப்படி யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறதோ அதே போல கிறிஸ்துவுக்குள்ள ஆமை ஸ்தோத்திரம் நாம் நம்மை அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தி நாம் அந்த மணவாளனுடைய வருகைக்கு எதிர்கொண்டு போக காத்திருப்போம். கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தந்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஒரு ஜெயமுள்ள வாழ்வை நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளின் தேவைகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சந்திக்கப்படுவதாக. சமாதானத்தின் கர்த்தர் தம் ஜனத்தோடு இருந்து தம்முடைய ஜனத்தை நடத்துவீராக. ஆண்டவருடைய கரத்திலே தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. ஆமேன்.